ஜோதிடப்படி திருமண வாழ்க்கையில வர்ற சிக்கல்களுக்கும் 7ஆம் அதிபதி பரிவர்த்தனைக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு சின்ன பார்வை இது. ஒருத்தரோட ஜாதகத்துல திருமணத்தை குறிக்கிற 7ஆம் வீட்டு அதிபதி சவால்களை குறிக்கிற துர்ஸ்தான அதிபதிகளோட இடம் மாறும்போது என்ன நடக்குங்கிறத பத்தி தான். முதல் விஷயம், திருமண வாழ்க்கையில ஒரு நிலையான தன்மை இருக்காது. பாருங்க, ஜோதிடத்துல 7ஆம் வீடுங்கிறது திருமணம், பார்ட்னர் பத்தினது. அதே மாதிரி 3, 6, 8, 12ஆம் வீடுகளை துர்ஸ்தானங்கள், அதாவது கஷ்டம், தடைகள்னு சொல்லுவோம். இப்போ உங்க 7ஆம் வீட்டு அதிபதி இதுல ஒரு துர்ஸ்தான அதிபதியோட பரிவர்த்தனை ஆகும்போது, அதாவது அவங்க வீட்ல இவங்களும் இவங்க வீட்ல அவங்களும் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில கடுமையான சிக்கல்கள் வரலாம். குறிப்பா அந்த கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும்போது இதோட தாக்கம் 100% இருக்கும். ரெண்டாவது, இந்த பரிவர்த்தனைகள்லயே ரொம்ப மோசமானது எது தெரியுமா? 7ஆம் அதிபதியும் விரயம் அல்லது இழப்ப குறிக்கிற 12ஆம் அதிபதியும் இடம் மாறிக்கிறது தான். இந்த அமைப்பு வாழ்க்கை துணையோட நிரந்தர பிரிவையோ அல்லது துணையில்லாத ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடிய அபாயம் ரொம்ப அதிகம். கடைசியா, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சாதாரணமா பார்க்குற பொருத்தங்கள் மட்டும் பத்தாது, வரப்போற துணையோட ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, மத்த கிரகங்களோட வலிமை, இதையெல்லாம் ஆழமா ஆய்வு செஞ்சு சரியான ஜாதகத்தை இணைக்கிறது தான் இந்த தோஷத்தோட தாக்கத்தை குறைக்க ஒரே வழி. சுருக்கமா சொன்னா, உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி ஒரு துர்ஸ்தான அதிபதியோட பரிவர்த்தனையில இருந்தா திருமண பொருத்தத்துல நீங்க காட்டுற அதீத கவனம்தான் உங்க திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும்.